Hi friends, welcome back to my channel Lovely Tasty Kitchen. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது chicken 65. இது நீங்க எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க subscribe பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள bell ஐ click பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த 65 just வந்து 15 minutesல நமக்கு ரெடி ஆயிடும். வாங்க பார்க்கலாம். நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து கிருமியெல்லாம் எடுக்கணும்ங்கிறதுக்காக நான் கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அது மீன் 1 டேபிள் ஸ்பூன் போதும். அடுத்தது மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் வந்துட்டு சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, பவுடர், அந்த பவுடரையும் நான் சேர்த்துக்கிறேன். அந்த பவுடரை நான் நிறைய சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து பெரட்டுங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. நீங்கள் தயிர் பிடிக்கல அப்படின்னா இல்லை லெமனையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்குன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்து நமக்கு வந்து மொறுன்னு வரத்துக்காக நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். இதையும் வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே வந்து ஊறட்டும். அப்போதான் இந்த கறியில் உள்ள இந்த மசாலா உள்ள சாரெல்லாம் வந்து கறிக்குள்ளே இறங்கும். இது ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வந்துட்டு நல்லா 2 நிமிஷம் ஊறிட்டு இப்போ எண்ணெயை வந்து நல்லா வந்து அடுப்பு போட்டிருக்கேன். அது நல்லா காயட்டும். எப்பயுமே சிக்கன் போடும்போது சிம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து நல்லா இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. அதை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா மொறுன்னு வரணும். அப்போதான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சவுக்குன்னு வந்து நல்லாவே இருக்காது. நல்லா வந்து மொறுன்னு சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடும்போது லெமன் வந்து புளிஞ்சு சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக கலர் பொடி போட்டுறாதீங்க. கலர் பொடி போடாமல் எவ்வளோ கலராக இருக்குது, இந்த கலர் இருந்தாலே போதும், சும்மா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.